சூப்பர் சார் சூப்பர். சூப்பர் சூப்பரான மேஜிக். ஹலோ எவ்ரிவன், என்ன பாருங்க பாருங்க, என்ன நல்லா பாருங்க, என்ன கவனமா பாருங்க. இங்க பாருங்க இங்க பாருங்க, என்ன பாருங்க, என்னோட கண்களை நல்லா பாருங்க. இப்ப உங்களோட பணம், நகைகள், பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க. எல்லாரும் வந்து சீக்கிரம் லைன்ல நில்லுங்க. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க. மறந்துருங்க, இது வரைக்கும் என்ன நீங்க பார்த்ததே கிடையாது. வெரி குட். 3 செகண்டுக்கு அப்புறமா இப்படி ஒரு விஷயம் நடந்ததை பத்தியே நீங்க எல்லாரும் மறந்து போயிடுவீங்க. பாய் பாய். சிவா, இங்க ஒரு பெரிய திருட்டு நடந்துருச்சுப்பா. எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நீ உடனே கிளம்பி வா. கொஞ்சம் செகண்டுக்கு முன்னாடி தான் யாரும் எங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டோம். ஆனா அது யாருன்னு எங்க யாருக்குமே தெரியல தம்பி. எங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. பணம், நகை, வாட்சின்னு எல்லாமே காணாம போயிடுச்சு. சின்ன பையா, ஒழுங்கா வழிய விடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். திருடின பொருள் எல்லாம் கொடுத்துட்டு ஒழுங்கா போலீஸ்ல சரண்டர் ஆயிடுங்க. என்ன திருடின பொருள் எல்லாம் எடுக்கணுமா? அப்போ நான் திருடும் போது நீ பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் எடுக்க மாட்டேன். இப்ப நீ தான் உன்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் என்கிட்ட தரப்போற சின்ன பையா. சிவா, என்னோட பேரு சிவா. You are under arrest. Very good Shiva, very good. இதுக்கப்புறம் நான் இவனை பாத்துக்கிறேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என் கண்ணில் மண்ணு போயிடுச்சு. எனக்கு கண்ணு தெரியல. இப்போ நான் எப்படி ஹிப்னோடைஸ் பண்றது? நான் இங்க இருந்து ஓடி ஆகணும். சாரி என்ன மன்னிச்சிருங்க. நான் திருடின பொருள் எல்லாத்தையும் நீங்க வாங்கிக்கோங்க. அப்படிதான் வலிக்கு. என்னது இது? ஒண்ணுமே தெரியலையா சிவா? ஏதாவது பண்ணு. எனக்கும் எதுவும் தெரியல. அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு தப்பிச்சிட்டான். நான் அவனை புடிச்சு ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ண. அப்படி
அதுக்கப்புறம் இப்படி ஒரு பஞ்சு, இப்படி பஞ்ச் மேல பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பஞ்சில் அவன் எங்க போய் பறந்து விழுந்தான்னு தெரியல. அதுக்கப்புறம் அவன் திருடின எல்லா பொருளையும் என்கிட்ட கொடுத்துட்டான். இதுக்கப்புறம் அவன் லைஃப்ல என்னைக்குமே இந்த லட்டு சிங்கோட ஏரியா பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். இவன் ரொம்ப பொய் சொல்றானே. இவனா என்ன அடிச்சா? திருடுறது மட்டும் இல்லாம அந்த சின்ன பையனுக்கும் இந்த லட்டு சிங்க்கும் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். இதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் யாருக்குமே திருடணுங்கிற எண்ணம் வரக்கூடாது. அப்படி வந்தா நான் அங்க வந்து நிப்பேன். என் கண்ணு முன்னாடி யாரும் திருடிட்டு தப்பிக்க முடியாது. இந்த லட்டு சிங்கோட ஏரியா பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். அந்த சின்ன பையனால என்னோட பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆனா இந்த மாதிரி திரும்ப நடக்காது. ஓ, இந்த இன்ஸ்பெக்டர் டிவில ரொம்ப பொய் சொல்லிட்டு இருந்தான்ல. ஏய், யாராவது முன்னாடி வாங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சார். அட, நீ அந்த மெஜிஷியன் தானே? எஸ், நான் தான் அது. இங்க பாருங்க, என்ன பாருங்க. நான் திருடிட்டு இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாருக்கிட்டையும் நான் தான் திருடிட்டு போனேன்னு சொல்லணும். அதாவது நான் தான் திருடினேன்னு சொல்லணும். எல்லா திருட்டு பொருளும் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லணும். ஆனா நான் யாருக்கிட்டையும் எதுவும் தர மாட்டேன், எல்லாமே என்னோடதுன்னு சொல்லணும். சரியா? சரி. ஹலோ, எல்லாரும் இங்க வாங்க. என்ன நல்லா பாருங்க. நான் எல்லாரோட பொருளையும் திருப்பி கொடுக்க வந்திருக்கேன். எல்லாரும் லைன்ல வந்து நில்லுங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் இதுல போடுங்க. 3 செகண்டுக்கு அப்புறம் இங்க நடந்த எல்லாத்தையும் நீங்க மறந்து போயிடுவீங்க. என்னோட பணம் லட்டு சிங் சார், எங்க பணம் எல்லாமே திருடு போயிடுச்சு சார். உங்ககிட்ட இருந்த பொருளெல்லாம் நான் தான் திருடுனேன். அது நான் தான். ஆனா அந்த பணம் எதையும் நான் உங்ககிட்ட திரும்ப தர மாட்டேன். அதெல்லாம் என்னோடது. இவன் தான் திருடி இருக்கான். சொல்லிட்டு போறான். அவனை நம்ம சும்மா விடக்கூடாது. வாங்க, எல்லாம் சேர்ந்து அடிக்கலாம். அவனை விடக்கூடாது. அட, உங்க எல்லாருக்கும் என்னாச்சு? ஏன் எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்கிறீங்க? விடாதீங்க, அடிங்க. சொன்னா கேளுங்க. நான் உங்களுக்கு நான் திருடிட்டேன்னு எப்ப அவங்க கிட்ட சொன்னேன்? என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. திடீர்னு கண் முழிச்சு பார்த்தேன். அப்ப எல்லாரும் சேர்த்து என்ன அடிச்சாங்க. அதுக்கப்புறம் சின்ன கேப்பு கூட விடாம அடி அடின்னு அடிச்சாங்கப்பா. ஆனா எல்லாரும் சேர்ந்து நான் தான் திருடுனேன்னு சொன்னாங்கப்பா. போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. எல்லாரும் முன்னாடியே செஞ்ச குத்தத்தை ஒத்துக்கிட்டீங்க. வேற வழி இல்லாம தூக்கி ஜெயில போட வேண்டியதா போயிடுச்சு சார். அது எப்படி நடந்திருக்கும்? எப்படி திருட்டு நடந்துச்சுன்னு அவங்களுக்கும் தெரியல. லட்டு சிங் சார் என்ன பேசினார்னு இவருக்கும் தெரியல. என்ன இது? எதுவுமே புரியலையே. சிவா, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. நான் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரேன். சரியா சொன்ன. எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. வாங்க, நம்ம எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வரலாம். ஓகே, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். இவன் தானே அந்த திருடன்? ஆமா பசங்களா, நான் அதே திருடன் தான். நாங்கெல்லாம் சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பேரு யூடி, இவன் ஆதி, இவளோட பேரு ரேவா. நீ கண்டிப்பா ஜெயிலுக்கு தான் போக போற. இரு, இப்பவே சிவாவை கூப்பிடுறேன். பசங்களா, யாருக்கும் ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்ன பாருங்க, என் கண்களை நல்லா பாருங்க. நீ ஆதி கிடையாது, ரேவா. நான் ரேவாதான். நீ ரேவா கிடையாது, நீ ஆதி. நான் தான் ஆதி. நீ யூடி இல்ல, சிவா. ஆமா, நான் தான் சிவா.
அங்க பாரு, ஒரு பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வரான்ல, அவன் ஒரு திருடன். இப்ப நீ சிவா தானே, அவனை போய் நல்லா அடி போ, பின்னி பெடல் எடுத்துரு. பாய் பாய் சின்ன பையன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அடடடடா, யூடி, உனக்கு என்ன ஆச்சு? நான் உன்னை சின்ன பையன் எப்ப சொன்னேன்? சிவாதான் என்னோட பேரு. ஏய், யூடி, நீ என்ன பண்ற? என்னாச்சு யூடி? அது இவனை தடுத்து நிறுத்து. இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. நான் எப்படிப்பா தடுத்து நிறுத்த முடியும்? என் பேரு ரேவா, ஏடி இல்ல. எங்க கிராமத்திலே ஒரு நாள் இப்படிதான் ஒரு திருடன் திருடுறதுக்காக வந்தான். அதுக்கப்புறம் கோவத்துல நான் அவனை அடிச்ச அடியில அவன் போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டான். அட, ரேவா, இப்போ உனக்கு என்ன ஆச்சு? ஏன் எல்லாம் மாத்தி மாத்தி பேசுறீங்க? யாரு யாரு நான் யாரு? சிவா, என்னாச்சு? நீ ஏதாவது என்கிட்ட சொல்லிட்டு இருந்தியா? ஒண்ணும் இல்ல, நான் எதுவும் சொல்லல. நீ இங்கே இரு. என்னாச்சு? சிவா, இங்க ஏதாவது ஆச்சா? எங்க கிராமத்துல ஒரு வாட்டி ஒரு மேஜிக் மேன் வந்தாரு. அவர் எல்லாரையுமே மயக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் போய் உங்க நகை பணத்தெல்லாம் கொடுங்கன்னாரு. அதுக்கப்புறம் நான் அந்த மேஜிக் மேனை போட்டு அடிச்ச அடியில வாவ் ஆதி, எப்பவும் இதே மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இரு. வாவ், நீ சூப்பர் ஐடியா கொடுத்துட்ட. சிவா, அவன் ஹிப்னோடைஸ் பண்றத பத்தி சொல்லிட்டு இருக்கான். அந்த மெஜிஷியனும் நம்ம எல்லாரையும் ஹிப்னோடைஸ் பண்ணிருக்காரு. ஆமா, அவன் ஹிப்னோடைஸ் தான் பண்ணிருக்கான். எல்லாரையும் ஹிப்னோடைஸ் பண்றதால தான் யாருக்கும் எதுவும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. பாத்தீங்களா, உங்களுக்கும் எதுவுமே ஞாபகம் இல்ல. ஓ, அதனாலதான் லட்டு சிங் சார் நான் தான் திருடன் சொல்லி எல்லார்கிட்டயும் அடி வாங்கினாரா? ஆமா, அதனாலதான் எல்லாரும் பணத்தையும் நகையையும் தானாவே அவங்க கிட்ட கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கிறது இல்ல. இங்க பாருங்க, திரும்ப அவனை பாத்தீங்கன்னா அவனோட கண்களை மட்டும் நீங்க பாத்துறாதீங்க, சரியா? இல்லன்னா மறுபடியும் ஹிப்னோடைஸ் பண்ணிடுவான். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் ஒரு மெஜிஷியன். அவன் மற்றவங்கள ஹிப்னோடைஸ் பண்ணி திருடிக்கிட்டு இருக்கான். அவனை நான் நாளைக்குள்ள கண்டிப்பா பிடிச்சிடுவேன். இது இந்த டெரர் லட்டு சிங்கோட ஓபன் சேலஞ்ச். நான் இப்ப அந்த ரகசிய இடத்தை தேடி போக போறேன். அந்த இடத்துலயே அந்த மெஜிஷியனை கையும் காலமா பிடிக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணி இருக்கேன். அதுக்கப்புறம் அவனை சொடகு போறதுக்குள்ள ஜெயில தள்ளிடுவேன். அப்படியா? சொடக்கு போடுற நேரத்துல என்ன பிடிச்சிருவானா? இவன் ரொம்ப ஓவரா பேசுறானே. இந்த லட்டு சிங்க நான் சும்மா விட மாட்டேன். வாவ் லட்டு சிங் சார், வாவ், கொஞ்சம் அதிகமாவே நீங்க இன்டர்வியூ கொடுக்குறீங்க. சரி, என்ன பாருங்க, எங்க என் கண்ணை பாருங்க. கவனமா இருங்க, யாரும் கண்ணை மட்டும் பாத்துறாதீங்க. எல்லாரும் கீழே பாருங்க, சரியா? இல்ல இல்ல பசங்களா, இவன் சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. எல்லாரும் என்ன பாருங்க, என் கண்ணை நல்லா பாருங்க. இதுக்கப்புறம் நாங்க கீழே தான் பாப்போம் அங்கிள். அது மட்டும் இல்ல, உங்களோட விளையாட்டு என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சின்ன பையா, எதுக்காக நீ கீழே பாக்குற? என் கண்ணை பார்த்து பேசுப்பா. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். அட லட்டு சிங் சார், எதுக்காக நீங்க அங்க நிக்கிறீங்க? உங்களை மாதிரி மகான் போலீஸ் ஆபீசர் அப்படியே நிக்கலாமா சொல்லுங்க? வாங்க, வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஹேண்ட்ஸ் அப். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஹே ஹே.
இந்த லட்டு சிங்கி கிட்ட இருந்து ஒன்னால என்னைக்குமே என்ன தப்பிக்க பாருங்க. முடியாது. நல்லா என் கண்ணை பாருங்க, நல்லா உத்து பாருங்க. லட்டு சிங் சார், நீங்க ஒரு கும்ஃபு மாஸ்டர். ஆனா சிவா ஒரு திருடன். அவனை புடிங்க, போய் அடிங்க, அடிங்க. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லட்டு சிங் சார், நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஏன் என்ன அடிக்க வரீங்க? ஏனா நீ திருட, நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன். லட்டு சிங் சார், அவனோட ஃபேஸ காட்டுங்க. என்னோட கண்களை இவன் பார்க்கணும். லட்டு சிங் சார், நீங்க என்ன பண்றீங்க? என்ன நம்ம உடம்பு திடீர்னு ரொம்ப வலி எடுக்குது. யாருக்கிட்டயே நான் ரொம்ப அடி வாங்கின மாதிரி வலி எடுக்குது. அடி வாங்கினா என்ன? லட்டு சிங் சார், ஃபர்ஸ்ட் இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. சரி சிவா, ஏய் வா என் கூட. சிவா, நான் ஒரு திருடன்னு சொல்லு. நான் ஒரு திருடன்னு சொல்லு, திருடன்னு சொல்லு. அவ்வளோதான். இப்பதான் நீ உண்மையை சொல்லியிருக்க. இதை மட்டும் நீ முன்னாடியே சொல்லியிருந்தானா இவ்வளோ அடி வாங்க வேண்டிய அவசியம் உனக்கு இருந்திருக்காதே. வா, வந்து அங்க மேஜிக் பண்ணலாம். வா. எஸ். அதுக்கப்புறம் நான் கண்ணை மூடிக்கிட்டு அந்த மியூசிஷியனை ஓங்கி ஒரு கிளிக் பண்ணேன். ஃபீல் பண்ணேன். அவனோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்க்காமயே நான் ஃபீல் பண்ணி அவனை அடிச்சேன். நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா காற்றோட மூமெண்ட்டை வச்சு எதிரிங்களை சுலபமா தாக்க முடியும். அதுக்கப்புறம் அவன் என்னோட ஒவ்வொரு பஞ்சையும் எதிர்கொள்ளவே முடியல. என் அடி தாங்க முடியாம அவன் என் காலில் விழுந்து கதர்னா, என்ன மன்னிச்சிடுங்கன்னு என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டான். ஆதி, இனிமே நீ லட்டு சிங் சார் கிட்ட எப்படி ரீல் விடுறது நிறைய கத்துக்க வேண்டியிருக்கும். என்ன சொன்ன?